Hi guys, welcome. ஸோ நம்ம இப்போ கெமிஸ்ட்ரிக்கு சாப்டர் வைஸ் புக் பேக் கொஷின்ஸ் வீடியோ போடுற மாதிரி பிசிக்ஸுக்கும் ஸ்டார்ட் பண்றது தான் பிளானு. பட் கெமிஸ்ட்ரி மாதிரி டெய்லி ஒரு வீடியோ வருமானா ஆஸ் ஆஃப் நவ் ஐம் நாட் ஷியர். பட் வில் ட்ரை டு புட் அ வீடியோ ஒன்ஸ் இன் 2 days or 3 days அந்த மாதிரி இனிஷியலாக வரும். அதுக்கப்புறம் ஸ்லோலி வில் ட்ரை டு புட் டெய்லி. அதான் பிளான். லெட்ஸ் சி ஹவு திங்ஸ் ஒர்க் அவுட். ஸோ ஃபர்ஸ்ட் டுடே வில் ஸ்டார்ட் லைக் அன் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த சாப்டர். ஃபர்ஸ்ட் சாப்டர் எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ். இதுல என்ன சொல்வேன்னா, இந்த சாப்டர்ல எங்க ஃபோக்கஸ் பண்ணணும், எங்க அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை, எதை நெவர் ஸ்கிப், அந்த மாதிரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ண போறேன். சாப்டரை எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். ஓகே, சாப்டர் வந்து அகைன் புக் பேக் கொஸ்டின்ஸ், அந்த கொஸ்டின்ஸ் பாக்குறப்போ அந்த கொஸ்டின்ஸ் கரஸ்பாண்டிங் டாபிக்ஸ் மட்டும் அதை பத்தி மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் த்ரூ அவுட் அந்த சாப்டர் ஃபுல்லா படிக்கணும், ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு வாட்ஸ்அப் மீ, நம்மளோட செஷன்ஸை ஜாயின் பண்ணி யூ கேன் லேர்ன். ஓகே, ஸோ ஐம் நாட் கோனா டீச் ஹியர் த கான்செப்ட்ஸ், I'm gonna teach here the problems எப்படி நீ அப்ரோச் பண்ணணும்ன்ற மெத்தடாலஜி மட்டும் தான் I'll be discussing. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா இதான் அதோட வெயிட்டேஜ். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் லைக் 5 marks from this chapter. ஓகே, நீங்க இந்த சாப்டர்ல சார் என்னால ரொம்பலாம் படிக்க முடியாது சார், நான் வந்து கொஞ்சம் தான் சார் படிக்க முடியும், எனக்கு அவ்வளவுதான் சார் வரும் அப்படின்னீங்கன்னா இந்த சாப்டர்ல எந்த ஏரியாவை ஃபர்ஸ்ட் நீங்க படிக்கணும்னா காஸ் லா படிக்கணும். காஸ் லாவும் அப்ளிகேஷன் ஆஃப் காஸ் லா இதை மட்டும் படிச்சீங்கன்னா கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் எழுதிடலாம். ஓகே, பட் ஆனா அதை புரிஞ்சுக்கணும்னா நீங்க ஓவரால் சாப்டர் ஃபுல்லா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், அப்பதான் அதை புரியும். பட் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் அண்டர்ஸ்டாண்டிங்காக மத்தெல்லாம் படிச்சுக்கோங்க. அடுத்த தடவை எக்ஸாமுக்கு ரிவைஸ் பண்றப்பலாம் நீங்க காஸ் லா அதை ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க படிக்க வேண்டியது காஸ் லா. செகண்ட் டைபோல் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட், அந்த கான்செப்ட் செகண்ட் கான்செப்ட். மூணாவது கூலும்ஸ் லாவோட ப்ராப்ளம்ஸ் மூணாவது. அடுத்து இந்த பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த 4 கான்செப்ட் படிச்சிட்டீங்கனாலே யூ ஆர் ரெடி ஃபார் ஃபர்ஸ்ட் சாப்டர். அதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் எதுவுமே கேட்கல. பாத்தீங்கன்னா இங்க வரணும் 1.6 சொன்ன மாதிரி இந்த 1. இந்த ஜோன் தான் மேக்ஸிமம் வெயிட்டேஜ் இருக்க ஜோன். அதுலயே அவங்க கிளியரா கொடுத்துருக்காங்க பாருங்க. மேக்ஸிமம் வெயிட்டேஜ் ஃபார் த அப்ளிகேஷன் ஆஃப் காஸ் லா. விடவே கூடாது. 3 அப்ளிகேஷன் தாங்க. அதுல ப்ரீவியஸ் இயர் கேட்டதை அப்படியே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட், மேக்ஸிமம் வெரி ஸ்மால் கொஸ்டின்ஸ் வேர் ஆஸ்ட் இன் காஸ் லா. அதுவும் காஸ் லா தான். மேக்ஸிமம் ஷார்ட் ஆன்சர் லாங் ஆன்சர் வேர் ஆஸ்ட் இன் அப்ளிகேஷன் ஆஃப் காஸ் லா. நான் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். நோ வெரி பிக் கொஸ்டின் டைப்ஸ் ஆஸ்ட் இல்லை, இதுல பெருசா கேட்கலன்னாங்க அவங்க கொடுத்துருக்க பீரியட்ல. பட் எனிவே காஸ் லாவோட அப்ளிகேஷனு கூலும்ஸ் லா பிடிச்சிட்டு அதுல வந்து 2 டெரிவேஷன் இருக்கும். ஆக்சுவலா டெரிவேஷனுக்கு நம்ம தனியா ஒரு யூடியூப்ல ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு, பிசிக்ஸ் சாப்டர் வைஸ் டெரிவேஷன். அதுல இனிஷியலா ஒரு 8 சாப்டருக்கு போட்டிருப்போம், மீதி சாப்டருக்கும் போட்டோம். ஆக்சுவலா போட்டிருப்போம். அதுல பாத்தீங்கன்னா ப்ரியாரிட்டி வைஸ் கொடுத்துருப்பேன். எது இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன், எது ஃபர்ஸ்ட் நீங்க படிக்கணும்னு கொடுத்துருப்பேன். ஓகே, கொடுத்துருக்கேன் பாருங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆக்சியல் இது ஃபர்ஸ்ட் படிக்கணும், இது செகண்ட், தேர்ட், ஃபோர்த். இந்த ரைட் சைட் கொடுத்துருக்கீங்க பாருங்களா, அதுதான் ஆர்டர் ஆஃப் ப்ரியாரிட்டி. அந்த ஆர்டர்ல படிச்சுக்கோங்க. அதை படிக்காம ஸ்கிப் பண்ணிடாங்க. மற்ற ஆர்டர்ல மாத்திலாம் படிக்கணும் அவசியம் இல்லை. இந்த ஆர்டர்ல படிச்சீங்கன்னா நீங்க டெரிவேஷன்ஸ் அட்டன் பண்ணிடலாம். டெரிவேஷன்ஸ் கன்ஃபார்மா இந்த சாப்டர் வரும், அதை நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். அது போக நீங்க கூலும்ஸ் லா சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல ஒவ்வொரு புக் பேக் கொஸ்டின்ஸா பார்ப்போம். ஸோ பிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் புக் பேக் தான் வருமானம் வர அது கிடையவே கிடையாது, வெளியிருந்து வரும். பட் புக் பேக் நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா யூ வில் ஹேவ் அ குட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த கான்செப்ட். அதை வச்சு நீங்க மற்ற கொஸ்டின்ஸை யூ ஷுட் பி ஏபிள் டு ஆன்சர். ஓகே, உங்களால கண்டிப்பா பண்ண முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் வந்துடும். புக் பேக்கே நீங்க படிக்கல சார், இதாக கேட்க மாட்டாங்களா சார், சார் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து மைனஸா தான் முடியும். ஓகேவா, புக் பேக்ல இருந்து எதுவுமே வராதுன்னு இல்லை, சம் கொஸ்டின்ஸ் அது, பட் எல்லாமே புக் பேக்கும் வராது. ஸோ யூ ஹேவ் டு பேலன்ஸ். ஓகேவா, ஓகே கைஸ். ஸோ பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் தான் பார்த்துருக்கேன், எதை ஃபோக்கஸ் பண்ணணுன்றத. நெக்ஸ்ட் வீடியோ வந்து கொஸ்டின்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். தேங்க்யூ.